தீபாவளி பண்டிகை விரைவில் கொண்டாடப்பட இருக்கும் நிலையில், சொந்த ஊர்களுக்கு வடமாநிலத்தைச் சேர்ந்த ஏராளமான தொழிலாளர்கள் சொந்த ஊர் திரும்பி வருகிறார்கள். குறிப்பாக அவர்கள் ரயிலில் பெருமளவில் பயணிப்பதன் காரணமாக ரயில் நிலையங்களில் கூட்டம் அலைமோதுகிறது. கோவை ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் கோவை மட்டுமல்லாமல் கோவையினுடைய புறநகர் பகுதியில் இருக்கக்கூடிய பொள்ளாச்சி, மேட்டுப்பாளையம் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் பணியாற்றக்கூடிய வடமாநில தொழிலாளர்கள் சாறை சாறையாக வந்து கொண்டு இங்கு அவர்கள் சொந்த ஊருக்கு திரும்பி வருகிறார்கள். இதனால் ரயில் நிலையத்தில் வடமாநில தொழிலாளர்கள் முழுமையாக ஆட்கொண்டு அவர்கள் தங்கள் பயணத்துக்கான ரயில்களை தேடி வருகின்றார்கள். இதன் காரணமாக கூட்டம் அலைமோதுகிறது. இதனை கட்டுப்படுத்தும் விதமாக போலீசார் லைனில் நிற்க வைத்து வரிசையில் நிற்க வைத்து அவர்களை ரயிலில் ஏற்றக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். குறிப்பாக காலையிலிருந்து ஒரு மணி நேரத்திற்கு 10,000க்கும் மேற்பட்டோர் தொடர்ந்து வந்த வண்ணம் இருப்பதாக தெரிகிறது. அதன் அடிப்படையில் அவர்கள் சொந்த ஊருக்கு எப்படியாவது கிடைக்கும் ரயிலில் ஏறி செல்ல வேண்டும் என்று முண்டியடித்துக் கொள்ளக்கூடிய சூழல் இருக்கிறது. எனவே கூட்ட நெரிசலை தவிர்க்கும் விதமாகத்தான் இந்த வரிசையில் நின்று அவர்களை அனுப்பக்கூடிய பணிகளை மேற்கொண்டிருக்கின்றார்கள். கூடுதலாக ரயில்கள் இயக்கியனால் இந்த பயணம் என்பது நெரிசல் சற்றே குறையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ஆனாலும் கூட அவர்கள் உடனடியாக அது போன்ற நடவடிக்கை என்பது மேற்கொள்ளப்படுமா என்று தெரியவில்லை. இருக்கக்கூடிய ரயில்களை பயணிப்பதற்காக கூட்டம் அலைமொழி வருகிறது. விடுமுறை நாட்களுக்கு முன்பதாக வார நாட்களிலேயே இது போன்று அதிக அளவிலான கூட்டம் வந்திருப்பதன் காரணமாக கூடுதலாக போலீஸ் பாதுகாப்பு பணியில் ஈடுபடுத்தப்பட்டு இந்த வரிசையில் நின்று கூட்டத்தை ஒழுங்குபடுத்தும் பணிகளை மேற்கொண்டு வருகின்றார்கள். கோவை ரயில் நிலையத்தை பொறுத்தவரையில் கேரளாவிலிருந்து வரக்கூடிய ரயில்கள் மற்றும் கோவையிலிருந்து செல்லக்கூடிய ரயில்கள் என 2 மார்க்கமாக இருக்கக்கூடிய ரயில்களிலும் வடமாநிலம் நோக்கி செல்லக்கூடிய ரயில்களில் தொடர்ந்து வடமாநிலத்தவர்கள் தங்களுடைய ஊர் திரும்புவதற்காக பீகார், வெஸ்ட் பெங்கால் போன்ற பல்வேறு மாநிலங்களுக்கு செல்வதற்காக தொடர்ந்து வந்து கொண்டே இருக்கின்றார்கள்.